இன்று சூர்யா என்ற நபர் என்னிடம் கேள்வி கேட்டுள்ளார். அவருக்காகவே நான் வந்துள்ளேன். மற்ற என் குழந்தைகளுக்கு பதிலளித்து அவருக்கு தீமையை நீக்கி நன்மையை தருவேன். யாமிருக்க பயமேன் மகனே. குழந்தையே, வாழ்க்கை சில நேரங்களில் மிகவும் சிரமமாக தோன்றும். பாதை இருண்டதாக தோன்றும். உன் முயற்சிகள் வீணாகிவிட்டது போலவும் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை போலவும் இருக்கும். ஆனால் நினைவில் கொள், இருளின் நடுவேதான் ஒளி பிறக்கிறது. காற்றில் அசைந்தாடும் தீப்பொறியும் ஒரு பெரிய தீயாக மாறும். அதுபோல உன் உள்ளத்தில் இருக்கும் சிறு நம்பிக்கையும் நாளை உன்னை பெரிய உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். தோல்வி வந்தால் அது உன்னை சோதிக்க வரவில்லை, அது உன் வலிமையை எழுப்ப வருகிறது. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறது, ஆனால் அது மண்ணை உடைத்து மேலே வருகிறது. அதுபோல நீயும் உன் சூழ்நிலையை உடைத்து மேலே வரக்கூடிய சக்தி உடையவன். எனவே குழந்தையே, அமைதியாக மூச்சை இழுத்து மனதை தைரியமாக வைத்துக்கொண்டு நம்பிக்கையை இறுக்கமாக பிடித்து உன் பாதையை தொடரு. உன் ஒளி இன்னும் பிரகாசமாக பிறக்கப் போகிறது. குழந்தையே, மனிதன் எவ்வளவு பெரிய கனவு கொண்டிருந்தாலும் அந்த கனவை நிஜமாக்குவது அவன் மனத்தின் நிலையே தீர்மானிக்கும். மனம் பலவீனமாயிருந்தால் உலகம் எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாலும் பயனில்லை. ஆனால் மனம் தைரியமாயிருந்தால் ஒரு சிறு வாய்ப்பும் மலை போல வளர்ந்து வெற்றியாகும். நின்ற நீர் துர்நாற்றம் வீசும், ஓடம் நீர் எப்போதும் சுத்தமாக இருக்கும். அதுபோல நிற்கும் வாழ்க்கை துன்பத்தை தரும், நகரும் வாழ்க்கை முன்னேற்றத்தை தரும். இப்போது உன்னை சுற்றி எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். அவை உன்னை தடுக்க பிறக்கவில்லை, உன்னை தயார் செய்ய பிறந்தவை. ஒரு களிமண் பானை சூடான நெருப்பில் சுட்டால்தான் வலிமையான பாத்திரமாகிறது. அதுபோல உன் ஆன்மாவும் இந்த சோதனைகள் மூலம் உறுதியடைகிறது. எளிதில் வரும் விஷயங்கள் எளிதில் மறைந்துவிடும். ஆனால் போராடி அடைந்த வெற்றி மரத்தின் பேரினத்தைப் போல தலைமுறைகள் வரை நிற்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு தொடக்கமும் சிறியதாக தெரிந்தாலும் அதில் நீ செலுத்தும் நம்பிக்கையும் மன உறுதியும் சேரும்போது அது பெரிய மாற்றமாகிறது. யாராவது உன்னிடம் இது முடியாது என்று சொன்னால் கூட அது அவர்களின் வரம்பு, உன்னுடையது அல்ல என்பதை மனதில் பதித்துக்கொள். பிரபஞ்சம் எவ்வளவு பெரியதோ உன் உள்ளத்திலும் அதே அளவுக்கு சக்தி உள்ளது. ஆனால் அந்த சக்தியை எழுப்புவது உன்னுடைய பொறுப்பு. பயம் வந்தால் பிரார்த்தனை செய், சோகம் வந்தால் அமைதியை தேடு, சந்தேகம் வந்தால் உன் இதயத்தின் மெல்லிய குரலை கேள். அது எப்போதும் உண்மையை சொல்கிறது. நீ இப்போது இருக்கும் இடத்திலிருந்து உயர முடியாதது போல தோன்றலாம். ஆனால் குழந்தையே, மண் கீழே புதைக்கப்பட்ட விதை கூட மேலே வர நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. நீயும் அப்படியே காத்துக்கொண்டே முயற்சி கொண்டே இருக்க வேண்டும். உன் உள்ளத்தின் ஒளி எந்த இருளையும் வெல்லும். சும்மா மனதை நேராக வைத்துக்கொள், முயற்சியைத் தொடரு. உன் வாழ்க்கையிலெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இன்னும் உருவாகிக் கொண்டிருக்கிறது. குழந்தையே, நீ இப்போது ஒரு மடக்கப்பட்ட புத்தகத்தையே போல இருக்கலாம். பக்கங்கள் மட்டும் இருக்கின்றன, ஆனால் இவைகள் திறக்கப்பட முடியாத நிலையில். ஆனால் அந்த புத்தகம் உனக்கே சொந்தம். அதனால் அதை திறக்க நீ விதையில்லைதான். மனதிலுள்ள குற்றச்சாட்டு, அஞ்சுதல், மற்றவரின் எண்ணங்கள், அவை உன்னை முடக்கக்கூடாது. ஊற்றின் வழியாய் கடந்து செல்லும் நீருக்கு எந்த எல்லையும் வாய்க்கும் வார்த்தைகள் அல்ல. அதுபோல உன் வாழ்க்கையின் வழியில் வரும் விமர்சனங்கள், கவலைகள், எதிர்ப்புகள், அவை உன்னை கட்டுப்படுத்த அல்ல. உன்னுள் இருக்கும் நிறக்காற்றை வெளியே அனுப்ப உருவாக்கப்பட்ட அடைப்படைகள். நீ நிமிர்ந்து உன் உள்ளத்தின் அளவுகோலையே உயர்த்தினால் கடல் தன் ஆழத்தை காட்டாமல் இருக்கலாம், ஆனால் அலைவின் ஓசையால் அது இருப்பதை உணர முடியும். அதுபோல உன்னுள் இருக்கும் சக்தியும் வெளியில் தெரியாமல் இருந்தாலும் உன் செயல்களின் லயத்தில் அது பிரகடனமாகும். உயரமான மலையை ஆளுமையுடனும் உறுதியுடனும் ஏறுபவன் பாதையை பகட்ட வல்லவன். நம் சம்பவத்தை இல்லாமல் கருதி அந்த மலையை வென்று நின்றான். அதுபோல நீயும் உன் ஆசையை, உன் நம்பிக்கையை, உன் முயற்சியை ஒரு முற்றாக நம்பி இன்று கூட மெல்ல மெல்ல உயர்வடைய ஆரம்பி. உன் காலடி ஓரத்தில் இருந்தாலும் உன் உள்ளம் வலிமையடைந்தால் அது மலைத்தலமாக மாறும். அவள் வலையெல்லாம் நினைத்துப்பாரு. இன்று நீ ஒரு சிறிய விதை போல இருப்பாயே, ஆனால் நீ நம்பிக்கையுடன் நீடித்தால் நீ ஒரு வடியான மரம் போலக்கென்று வளரும். அந்த மரம் உன் கனவுகளுக்கு தாவரமாக இருக்குமென்னது. அவை உன் வாழ்க்கையை சூரியன் போல பிரகாசமாய் மாற்றும். அதனால் மனதை வலுப்படுத்திக்கொள். உன் உளவிலிருக்கும் நீண்ட சுவாசத்தை எட நீ சொல்லிக்கொள், நான் முயற்சிக்கிறேன், நான் மேலே ஏறப்போகிறேன். பிறகு அச்சம் மற, சந்தேகம் மற, தோல்வி மற, முன்னேறு, முன்னேறு.
அந்த அச்சில்லா அகில உயரத்திற்கான பயணத்தில் பாலம் போட காலடியாக நீயே ஆக வேண்டும். இன்று உன் பயணம் ஆரம்பம்தான். ஆனால் நாளை யாரேனும் உன்னை பார்த்தால் சொல்வர், அவன் எப்படி இதை சாத்தியப்படுத்தின? அதுவே உன் வாழ்க்கையின் நாயக உரையாயிருக்கும். இன்று உனக்கான அதிர்ஷ்ட அலைகள் மெதுவாக உன் வாழ்க்கைக்குள் நுழைகின்றன. நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி, ஒரு சந்தர்ப்பம் அல்லது ஒரு ஆதரவு வரும். அதற்கான ஒரே நிபந்தனை, நீ தயாராக இருக்க வேண்டும். பிரபஞ்சம் சொல்கிறது, உன் மனதில் இன்னும் ஓரளவு குழப்பம் இருக்கலாம், ஆனால் உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கை மிகப்பெரிய சக்தி. நீ ஒரு படி வைப்பாயானால் நான் 10 படி உன்னிடம் வரும். இன்றைய ஆற்றல், நீ எடுத்த முடிவு சரியென்றும், நீ நடந்து வரும் பாதை வீணானதல்ல என்றும், உன் தாமதம் தோல்வியல்ல என்றும் பிரபஞ்சம் உறுதி கூறுகிறது. இன்று யாரோ ஒருவருக்கு நீ கொடுக்கும் ஒரு நல்ல வார்த்தை 3 மடங்கு சக்தியாக உன்னிடம் திரும்பும். இன்றைய பிரபஞ்ச மாற்றம், இன்று உனக்கு திறக்கும் கதவுகளின் நாள். கடந்த நாட்கள் சோதனை, இன்று முதல் அடுத்த நாட்கள் முன்னேற்றம். நம்பிக்கையுடன் முன்னேறு. உன் ஆற்றலை பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறது.